ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக் த சீக்ரெட் ரகசியம் பார்ட் 3. பல சமயங்களில் நமக்குள்ள ஆழமாக புதைஞ்சு கிடக்கிற எண்ணங்களை பற்றி நம்ம தெரியாமலே இருக்கோம். ஆனால் நம்ம செயல்பாடுகளை வச்சு நம்ம என்ன யோசிச்சுட்ருக்கோம், எதை பற்றி யோசிச்சுட்ருக்கோன்னு ஈஸியாக சொல்லிடலாம். மற்றவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி நீங்கள் உங்களை நடத்திக்கோங்க. உங்களால் எதையும் மாற்ற முடியாது. உங்களோட நடவடிக்கைங்க சக்தி வாய்ந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால உங்களை நீங்களே மரியாதையோடையும் அன்போடையும் நடத்துங்க. அப்படி நீங்கள் உங்களை மரியாதையோடையும் அன்போடையும் நடத்தலைன்னா நீங்கள் இந்த யூனிவர்ஸ்க்கு முக்கியத்துவம் இல்லாதவர், தகுதியற்றவர் அப்படிங்கிற சமீட்சையை செய்கிறதா அர்த்தம். இதை தொடர்ந்து நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தால் மக்கள் உங்களை நன்றாக நடத்தாத அனுபவங்கள் தான் உங்களுக்கு அதிகமாகும். மக்கள் வெறும் விளைவு தான். நீங்கள் உங்களை அன்புடனும் மரியாதையோடையும் நடத்தணும். நீங்கள் அப்படிப்பட்ட சமீட்சையை திரும்ப திரும்ப அனுப்புனீங்கன்னா உடனே இந்த ஈர்ப்பு விதி மொத்த யூனிவர்ஸையும் மாற்றி அமைக்குது. நீங்கள் எப்போதுமே உங்களை மதிக்கிற, மரியாதை தர மக்களை சுற்றியே இருப்பீங்க. உண்மையிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நபர் நீங்கள் தான். நீங்கள் எப்பயுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிறதுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுங்க. நீங்கள் மற்றவங்க மேலே இருக்க கவனத்தை மாற்றி உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள சிறப்புகளை பார்க்க பழகிக்கொள்ளுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது ஈர்ப்பு விதி இன்னும் அதிகமான நல்ல எண்ணங்களை உங்களுக்கு தரும். உங்களை பற்றின சிறந்த விஷயங்களை தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட மகிழ்ச்சி அன்பின் அலைவரிசையில் இருக்குது. அதிக சக்தி வாய்ந்த அலைவரிசை அன்பு தான். நீங்கள் அன்பை உங்கள் கையில் பொத்தி வச்சுக்க முடியாது. உங்கள் இதயத்தில் தான் உணர முடியும். மக்களின் மூலமாக அன்பு வெளிப்படுத்தலாம், ஆனால் அது ஒரு உணர்வு. ஆனால் அந்த அன்புணர்ச்சியை உருவாக்கும் உங்களோட திறன் எல்லையற்றது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்பு செலுத்துங்க. முடிஞ்ச வரை நேசியுங்க. நீங்கள் உங்களோட அன்பை செலுத்துனீங்கன்னா அது பன்மடங்காக பெருங்கி திரும்ப உங்களை நோக்கி வரும். ஒரு உறவு சரியாக செயல்படணுன்னா நீங்கள் மற்றவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை பார்க்காம அவர்கள்ட்ட இருக்கிற நிறைவான அம்சங்களை கவனம் செலுத்துங்க. அவற்றை மேலும் அதிகமாக நீங்கள் பெறுவீங்க. நீங்கள் தான் உங்கள் தலைவிதியை நிர்ணயிக்க போகிறவங்க. கதாசிரியரும் நீங்கள் தான், கதை எழுத போவதும் நீங்கள் தான், எழுத பயன்படுற பேனாவும் நீங்கள் தான். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் கதையின் போக்கு, அதுதான் கதையின் முடிவும் கூட. உங்களால் முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பேரறிவின் உதவியால் உங்களால் எதையும் செய்ய முடியும், எதையும் பெற முடியும். நீங்கள் நினைக்கும் எதையும் சாதிக்க முடியும். கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் குறைவாக மதிப்பிட்டிருக்கலாம். நீங்கள் விரும்பும் எதையும் நீங்கள் சாதிக்கலாம். எந்த விதமான கண்டுபிடிப்புகளாகட்டும், எந்த விதமான விளையாட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அடையலாம். நீங்கள் ஒரு மேதை. அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்க. உண்மையில் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. ரகசியத்தின் சக்தி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் உபயோகப்படுத்த துவங்குவீங்க. உங்களோட அனைத்து வினாக்களுக்கும் விடை கிடைச்சிடும். ஈர்ப்பு விதி குறித்து ஆழமான புரிதல் உங்களுக்கு ஏற்படும். கேட்பதை நீங்கள் ஒரு பழக்கமாக மாற்றிக்குங்க. அப்படி செய்யும்போது அவை ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பதிலோ வழிகாட்டுதலோ வேறு ஏதாவது உதவியோ தேவைப்படுதுன்னா இக்கேள்வியை நீங்கள் கேளுங்க. பதில் வரும் என்று நம்புங்க. உண்மை என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் முழுவதும் பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் அளித்து கொண்டே தான் இருக்குது. உங்களை சுற்றி இருக்க அனைத்திலும் விழிப்புணர்வாக இருங்க. ஏன்னா நாளின் ஒவ்வொரு கணத்திலும் உங்கள் கேள்விக்கான பதில் உங்களுக்கு அனுப்பப்பட்டே இருக்குது. எந்தெந்த வழிகளில் அவ வரும்னு சொல்ல முடியாது. வேறு யாராவது பேசும்போது தெரித்த வார்த்தைகள்ல இருந்து கூட உங்களுக்கு பதில் கிடைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கேட்குற பாட்டில் இருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் பார்க்குற விளம்பரங்களாகட்டும், எதன் மூலியமாவது உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். விழிப்புணர்வோடு இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதி வைங்க. நீங்கள் இப்போதும் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிறது மட்டும்தான். உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தியை நீங்கள் பயன்படுத்த உங்களின் ஊடாக அதிகமான சக்தி கவர்ந்திழுப்பீங்க. நீங்கள் நேசிக்கிறத செய்யுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி தரது எதுன்னு உங்களுக்கு தெரியலைன்னா
அது என்ன மகிழ்ச்சி தர விஷயம்னு கேளுங்க. நீங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கு அடிமையாகும்போது மகிழ்ச்சியான விஷயங்கள் அருவியா கொட்டும். ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சியான கதிர்களால் பிரகாசமாவீங்க. இப்போ ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதை வச்சு நீங்கள் என்ன செய்கிறதுன்றது உங்கள் பொறுப்பு. நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் அது சரியானதாக தான் இருக்கும். அந்த சக்தி முழுக்க முழுக்க உங்களுக்கு உரித்தாகட்டும். நன்றி.